நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். இது கடைசி நேரத்தில் இன்னொரு 4 மாதத்தில் மாறணும். அப்படி மாறவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் போட்டிக்கிறான்னு வைங்களேன். கூட்டணியை தாண்டி கூட்டணியில் இல்லாமல் அதிமுக ஒரு 150 தொகுதியில் போட்டிடுது. அந்த 150 தொகுதியில் 120 தொகுதியில் அப்படிங்கிற மாதிரி இது எப்படி பாஜக கூட கூட்டணி சேர்ந்து போட்டிட்டாலும் சொந்த பணத்தை செலவு பண்ணி நிற்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுவாங்கள்ல, சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுன்னு, அதுபோல தான். அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பல நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி, இந்த கூட்டணி பொருந்தக்கூடிய கூட்டணியாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி பொத்திக்கிட்டு பேசாமல் ஒரு 10 சீட்டு வாங்கிக்கிட்டு பேசாமல் இருந்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சசிகலா அதிமுகவுக்குள்ளே வந்தாலும் வரலனாலும், ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் வந்தாலும் வரலனாலும் அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி எனில் பாரதிய ஜனதா கட்சி அதிகமான தலையீடு இல்லாமல் இருந்தால். இவங்க அதிகமாக தலையீடு வச்சுக்கிட்டு நாங்கள் கூட்டணி மந்திரி கேட்போம், வெங்காயம் கேட்போம், இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் பேசுனாங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி 100% உறுதியாகிடுச்சுன்னா கிடையாது. இன்னை வரலையும் பாரதிய ஜனதா கட்சி சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் பார்க்குது. அந்த சந்தேக கண்ணோட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தான் அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து நயனார் நாகேந்திரன் தூக்கி கொண்டு வந்தது. ஆனாலும் கூட இந்த அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி, நிலையான கூட்டணி அல்ல என்பதை அதிமுகவினர் புரிந்து கொள்கிற வகையில் எந்த இடத்திலும் தமிழ்நாடு முழுவதுமாக அதிமுக தொண்டர்கள் அதிமுக பாஜக கூட்டணியை இணைந்த பின்னர் ஒருத்தர் கூட வெடித்து கொண்டாடவில்லை. உள்ளுக்குள்ள கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இந்த அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கம் இப்படி போயிருச்சே. அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தை அம்மையார் சசிகலாவை உள்ள கட்சிக்குள்ளே சேர்க்கல அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். அது அவங்களுடைய திறமையை பொறுத்து இருக்குது. அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் அவங்க திறமையை பொறுத்து இருக்குது. அவங்க கை காசு எடுத்து செலவு பண்ணி கட்சியை மீட்கணும், அது தான் பதவிக்கு வரணும்னா அது அவங்களுடைய திறமையை பொறுத்து இருக்குது என்ன. ஆனால் இந்த அதிமுகங்கிற கட்சி பாஜக கிட்ட அடமானமாக போயிருச்சே அப்படிங்கிற ஒரு வேதனையில் தான் அதிமுக தொண்டர் வெட்கி தலை குனிகிறார்கள், கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள். சரி, இந்த கூட்டணி நீடித்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதுமாக அதிமுகவிற்கு அதிமுக தொண்டர்கள் வாக்களிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள். இங்கே எடப்பாடி பழனிசாமிங்கிறதே விட்டுருங்க. இங்கே அதிமுகவுக்கு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், நாளைக்கு சுப்பிரமணியம் வரலாம், ராமசாமி வரலாம், குப்புசாமி வரலாம், யார் வேணாலும் வரலாம், வேலுமணி கூட வரலாம், அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அதிமுக என்ற பேர் இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவார்கள். ஆனால் பாஜகவுக்கு ஒரு ஓட்டு கூட போகாது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இருக்கக்கூடிய வெறுப்பு ஓட்டு வருகிறது. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணியில் இருக்கார வம்படியாக போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நவர மாட்டேங்கிறார். நான் அந்த கூட்டணியில் இருக்கேன், நான் அந்த கூட்டணியில் இருக்கிறேங்கிறார். எடப்பாடி பழனிசாமி இதுவரை வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் கடைசி நேரத்தில் சொல்லுவாரா, டிடிவி தினகரன் கையை பிடிச்சிக்கிட்டு டிடிவி சார் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே மேடையில் உட்கார போகிறாங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்று சொல்வார்கள். எப்படி அம்மையார் சசிகலாவை கட்சிக்குள்ளே உள்ளே சேர்த்தா நமக்கு சிக்கல் என்பதை புரிந்து கொண்டாரோ, அதே போல் டிடிவி தினகரன் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருந்தால் அது எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கு ஆபத்து என்பதை புரிந்து கொண்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை டிடிவி கட்சி கூட்டணியில் இருக்குங்கிறத வெளிப்படையாக சொல்லலை. சுற்றுப்பயணம் போகிறதுக்கும் அமமுகவுக்கு அழைப்பு கொடுக்கல. ஒன்றும் சொல்லப்போனால் ஓ பன்னீர்செல்வத்தை கூட ஒரு காலகட்டத்தில் சேர்த்தாலும் சேர்த்துக்காங்களோடைய டிடிவி இருக்கிற கூட்டணியில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி நீடித்து நிற்க மாட்டார். அப்போ என்ன நடக்க போகுது? விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணியில் இணைந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற சர்வே மத்திய உளவு பிரிவுக்கு போயிடுச்சு. அப்போ மத்திய அரசு, அதாவது பாஜகவே உணர்ந்து கொண்டு திமுக ஆட்சி மீண்டுக்கு வந்தால் பாஜகவை தரமட்டமாக்கிடுவாங்க, விஜய் கட்சியும் தரமட்டமாக்கிடுவாங்க, அதிமுகவையும் தரமட்டமாக்கிடுவாங்க. ஏன்னா அதிகாரம் பெரிய அளவுக்கு போயிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களை விட பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க, அராஜகத்தில் ஈடுபடுறாங்க, பல்வேறு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுறாங்க, காவல் நிலையத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறாங்க.
அப்போ இதெல்லாம் மக்கள் வந்து புரிந்து கொண்டு என்ன பண்ணாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த முறை ஆட்சிக்கு வரணுமா வேண்டாமாங்கிற ஒரு விவாத பொருள் வந்துருச்சு. கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக இருந்த நிலைப்பாடு என்பது வேறு, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது வேறு. இப்பொழுது இந்த அஜித்குமார் படுகொலை மட்டும் இல்லைங்க, ஊருக்கு கஞ்சா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை. இப்போ சமீபத்தில் திருச்சி மாவட்டம் சமயபுரம் பகுதியில் கள்ளச்சரக்கு காலையில் 4 மணிலேருந்து ஓடுதுங்கிறத நம்ம தொடர்ந்து மனு கொடுத்தோம். இப்போ தான் சமீபத்தில் சமயபுரம் காவல்துறை ஆய்வாளர் நடவடிக்கை எடுத்து அதை கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளிப்படையாக வெளியில் வச்சு வைப்பாங்க, இப்போ மறைச்சு வைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்குன்றதையும் நம்ம ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற முறையும் நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரு மலைக்கோட்டை விவசாயிகள் சங்கம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த அடிப்படையில் அந்த லெட்டர் பேரில் நம்ம மனு கொடுத்தோம். நடவடிக்கை எடுத்திருக்காங்க சமயபுரம் காவல்துறை ஆய்வாளர்கள். அவருக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதுமாக பல இடங்களில் காவல் நிலையங்களை கட்டுப்பாட்டுக்குள் மாவட்ட செயலர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படின்னாலும் கூட இந்த அஜித்குமார் படுகொலை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொண்டு வந்து விட்டதா? எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம் அதில் சம்மந்தப்பட்டதில் 3 மாதத்தில் தமிழ்நாடு காவல்துறை விசாரித்து உரிய தண்டனையை அந்த நபருக்கு கொடுத்தது. அதே போல் இந்த அஜித்குமார் படுகொலையிலையும் சிபிஐட்ட ஒப்படைக்காமல் தமிழ்நாடு அரசே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விசாரணை செய்து அந்த 5-6 பேர்த்துக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய தண்டனையை பெற்று கொடுக்கணும். நிரந்தர பணி நீக்கம் மற்றும் நிரந்தர தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும். டிஎஸ்பிக்கு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் பொருந்தாது. அதே போல் அந்த நிகிதா என்ற பெண்மணியை ஏன் நீ வந்து பொய்யான புகார் கொடுத்த, உன்கிட்ட நகை இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு விசாரணையை கொண்டு வரல. அப்போ அந்த அம்மாவுக்கு, அந்த பெண்மணிக்கு மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் செல்வாக்கு, அதிகாரிகளுடைய செல்வாக்கு இருக்குது. அது பெரிய கிருப்பனை வச்சே நம்ம பார்க்க முடியுது. சரி, இப்போ இந்த வகையிலெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது. மக்கள் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறார்கள். பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கிறார்கள், பல திட்டங்களை கொண்டு இருக்கிறார்கள். அதை தாண்டி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்கிறாருன்னா, யாரும் திருநீர் வைத்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறார். இவர் தெரிஞ்சு பேசுகிறாரா, யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா, வீரமணி போன்ற நாத்திக நாசக்கார கும்பல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு சொல்லிக் கொடுக்குறதா என்பது தெரியவில்லை. இதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வீழ்ச்சியை சந்திக்குது. அப்போ கேட்க மாட்டாங்களா, ஏன் முஸ்லீம் பெண்கள் வந்து பரதா பட்டு வர்றாங்களே, அதை நீங்கள் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இவர் என்ன பதில் சொல்வார்? அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் சாதி மதம் கடந்து இருக்கணும், சகோதரத்துவம் இருக்கணும், நல்ல நட்புறவு இருக்கணும் சக மாணவர்கள்ட்ட அப்படின்னு தானே சீருடை என்று கொண்டு வருகிறார்கள். அங்கு பள்ளி மாணவிகள் இஸ்லாமிய பெண்கள் வந்து பரதா போட்டுக்கிட்டு வர்றாங்களே அப்படின்னு கேட்குறாங்களே, இதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன பதில் சொல்வார்? முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்து மதம் சார்ந்த ஓட்டுக்களை திராவிட முன்னேற்ற கழகம் இழந்து வருகிறது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கெல்லாம் அவர் தலைமையின் கட்டுப்பாட்டில் இருக்கார், தலைமை நிலையத்தில் இருக்கார். KN நேரு அரசியலை சுத்தமாக ஓரங்கட்டணுங்கிற லெவலில் அவர் திருச்சியில் இறக்கி விட்டுருக்காங்க. அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அதில் அவர் ஓரளவு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஜெயிச்சிருக்கார் தான். யார்? கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேருவோட அரசியலே நசிக்கு கொஞ்சம் ஓரம் கட்டிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் திருச்சியில் சொல்கிறாங்க. ஏன்னா திருச்சி பகுதியில் பெரும்பாலான இடங்களில் நேரோட புகைப்படம் இல்லாமல் சுவரொட்டியை பார்க்குறோம், நேரோட புகைப்படங்கள் இல்லாமல் பதாகையை பார்க்குறோம், நேரோட புகைப்படம் இல்லாமல் அரசு விழாக்களை பார்க்குறோம். அந்த மாதிரி நெருக்கடி கொடுத்து ஒரு அரசியலில் ஒரு ஜாம்பவானா திருச்சியில் வளம் வந்து கொண்டு இருக்கிறார் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. யானைக்கும் அடி சறுக்கும் என்பார்களா, அதுபோல தான் KN நேரு அவர்களுக்கு அடி சறுக்கு இருக்கிறது, மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் திருநீர் அணிந்து கொண்டு வரக்கூடாது. யார்? பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்வார், திருநீர் அணிந்து என்னை பள்ளிக்கூடத்துக்கு வேண்டாம், அந்த பள்ளிக்கூடத்தை நிராகரிப்பேன்னு சின்ன வயசில் சொல்லியிருக்காரு பசுமன் முத்துராமலிங்க தேவர். திருநீர் என்பது பக்தி மார்க்கு மட்டுமல்ல, மனசு நிம்மதிக்காண்டி அது பண்ணுறாங்க. அதாவது திருநீர் வந்து எரும மாட்டு சாணத்தை சூடு பண்ணி அதில் கலந்து அது வந்து உடலுக்கு நல்லதுங்கிறாங்க, மன நிம்மதியை கொடுக்கும். அது வந்து பக்தி ரீதியாக மட்டும் இல்லை, சித்தா அடிப்படையில் பார்த்தாவும் அது உடலுக்கு நல்லதுங்கிறாங்க. குளிச்சுட்டு சில பேர் ரொம்ப சளி பிடிச்சிச்சு, குளிச்சுட்டு வந்து டக்குன்னு திருநூறு எடுத்து பட்டையை போட சொல்லுவாங்க. டக்குன்னு மண்டையில் உள்ள நீரெல்லாம் பிடிச்சி இழுக்கும் அப்படிம்பாங்க. இழுத்துச்சுன்னா அப்போ தும்மல் வர்றது, ஜலதோஷம் பிடிக்கிறது, இதெல்லாம் நிற்கும்பாங்க. இதெல்லாம் முதல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியாததுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து ராஜா வீட்டு கண்டுகுட்டி மாதிரி, அவர் சென்னையிலே இருந்தவர். கிராமத்து வாழ்க்கையை பற்றி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு துளி அளவும் தெரியாது. தயவு செய்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சில பேச்சு பேசுவதால், அவருடைய சில பேச்சுக்களால் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சியை தான் சந்தித்து கொண்டு இருக்கிறது. கலைஞர் முருகனுக்கு நிகரானவர் கலைஞர் என்று சொல்கிறார். முருகனுக்கு நிகரானவர் வள்ளலார்,
பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர்களை தவிர எவரையுமே ஒப்பிட முடியாது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்திற்கு விசுவாசமாக இருங்கள், அது உங்களுடைய குடும்பம், நீங்கள் விசுவாசமாக இருந்து விட்டு போங்கள், அதற்குள்ள நம்ம வரல. ஆனால் நீங்கள் திருநீர் அழிந்து விட்டு பள்ளி மாணவியர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடுகள்லாம் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை வரும் காலங்களில் கொடுக்கிறது. ஆகையினால தான் சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் 10 சீட்டு கொடுக்குறத வாங்கிட்டு பொத்திட்டு பேசாமல் இருக்கணும். பாஜகவுக்கு 3 சீட்டே அதிகம். நான் 3-4க்கு மேலே வர முடியாது. கொங்கு மண்டலத்தில் ஒரு 2 வரலாம், கன்னியாகுமரியில் 1 வரலாம். அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே அங்கே பிடுங்க முடியாது. ஏன் பாஜக இந்த அளவுக்கு குதிச்சுக்கிட்டு கூட்டணியில் ஆட்சி வேணுங்கிறது, டிடிவி தினகரனை ஏவி விட்டு பேசுறது, ஏன் இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் பேசுகிறதுன்னு தெரியல. டிடிவி தினகரன் அவர்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாட்டிலே மாநில சுயாட்சி என்ற ஒரு நிலை இருக்கிறது. இது ஒன்றும் பிற மாநிலங்கள் இல்லை. டிடிவி தினகரன் அதிமுகவில் மாநில பொருளாளராக இருந்தவர். இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் போல செயல்படுகிறார். அதை கொஞ்சம் நிறுத்தி கொண்டு அமமுக கட்சியை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நினைங்க. டிடிவி தினகரன் அவர்களே, நான் அருகில் இருந்தும் பார்த்துருக்கேன், எட்டிருந்தும் பார்த்துருக்கேன். உங்களை அத்தனை விஷயங்களும் எங்களுக்கு தெரியும். எடுத்து விட்டோம்னா பல விஷயம் என்னால் விட முடியும். ஏன்னா நம்மளும் அவரை நேசித்து தான் அவர் திகார் ஜெயிலில் இருக்கும்போது மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவைன்னு தொடங்கி ஒரு 50,000 பேரை கட்டமைப்பு செய்து அவருக்காக நான் உழைச்சிருக்கேன். ஆரம்பத்தில் அவரை நேசிச்சிருக்கேன். அந்த நேசிப்பு உண்மை என்பதனால் அவர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில், அது பண விஷயமா இருக்கட்டும், சொத்து விஷயமா இருக்கட்டும், அந்தங்க விஷயம் நமக்கு தேவையில்லை. பல விஷயங்களை நம்ம வெளியிடாமல் இருக்கோம்னா ஒரு தமிழ்குடி சாதியை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால. தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சியை பற்றி டிடிவி தினகரனுக்கு தெரியுமா தெரியாதா? மூளை குழம்பி போச்சா? லண்டன் சுறா வழக்கு புறா வழக்குக்காக வேண்டி நீங்கள் பாஜகவுக்கு இப்படி சொம்பு தூக்குகிறீர்களே என்று தமிழ்நாட்டு மக்கள் காரி துப்பக்கூடிய நிலைமையில் இருக்குது. டிடிவி தினகரனுக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது. நீங்கள் ஏன் அஜித்குமார் விஷயத்தில் களத்தில் அதிகமாக இறங்கலை? தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேளாண்மை துறையில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது. விவசாயத்தை பற்றி டிடிவி தினகரனுக்கு தெரியுமா இல்லையா? அவருடைய சம்பந்தி ஒரு விவசாயி தானே, அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. வயலில் விதைக்கக்கூடிய விதைகள் போலி விதைகளா உண்மையான விதைகளா? உரங்கள் போலி உரமா உண்மையான உரமா? கலப்படம் இருக்கிறதா? கெமிக்கல் அதிகமாக கலக்கப்படுகிறதா? இதெல்லாம் கேட்டு அது சம்பந்தமாக விவசாயிகளுக்காக வேண்டி நீங்கள் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு குரல் கொடுங்களேன். டிடிவி தினகரனை நம்மளும் பாராட்டுவோம். அதை விட்டுட்டு பாஜகவுக்கு சொம்படிக்கிறவளையே பாஜகனுடைய கொள்கை பரப்பு செயலராகவே டிடிவி தினகரன் செயல்படுவது வேதனைக்குரியது. அதுபோல் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தால் இங்கே பேசாமல் பொத்திக்கிட்டு இருக்கணும். கூட்டணி, மந்திரி சபை, துணை முதல்வர் நயினார் நாகேந்திரனுக்கு, அண்ணாமலைக்கு துணை முதல்வர், இது போன்ற வேலைகள்லாம் வச்சுக்கிட்டு தொடர்ந்து அது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளே ரகசியமாக கூட்டம் போட்டு பாஜகவோட கூட்டணி வேண்டாம், நம்ம விஜயோடு சேர்ந்து கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தாலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தால் பாஜக, அமமுக, இப்படி ஒரு புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி, இப்படி ஒரு கூட்டணி அமையும். பாமக நிச்சயமாக திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆம்சாம் போட சேர்ந்து பாமக ஒரு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் முக்குளத்தூர் இனத்தை அழித்து விட வேண்டும் என்பதிலே வன்னியர் தரப்பு மிக கண்ணும் கருத்துமாக இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்து முக்குளத்தூர் அரசியலை முடித்து விட்டது. முக்குளத்தூருக்கென்று இன்றைக்கு அரசியல் அனாதையாகத்தான் இருக்கிறார்கள். முக்குளத்தூர் அரசியல் அனாதையாக இருப்பதற்கு காரணம் அம்மையார் சசிகலாவும் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம், இந்த மூவேந்தர்கள் தமிழ்நாட்டில் முக்குளத்தூர் அரசியலை தொடர்ச்சி எறிஞ்சு அனாதை ஆக்கிட்டாங்க. அவங்களுக்கு சொத்து பத்து பல லட்சம் கோடி இருக்குது. அவங்க என்ன ஓ பன்னீர்செல்வம் பெரிய குளத்தில் ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிக்க போகிறாரா? டிடிவி தினகரன் மன்னார்குடியில் போய் ரேஷன் கடையில் அரிசி வாங்கிக்க போகிறாங்களா? அம்மையார் சசிகலா விலாரில் போய் ரேஷன் கடையில் அரிசி வாங்கிக்க போகிறாங்களா? தலையில் தான் என்ன அவங்களுக்கு? ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி சொத்து இருக்குது. அவர்களால் இந்த அதிமுக என்ற கட்சியை முக்குளத்தூர் இனம் இழந்து விட்டது. முக்குளத்தூருக்கு அரசியல் அனாதை ஆகிவிட்டது. இப்போ முக்குளத்தூரை நம்பித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு வேலைகளை செய்து முக்குளத்தூர் இனத்தை சார்ந்துதான் இப்போ திமுக ஒரு அரசியலை செய்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஆம்ஸ்டாங் அவருடைய மனைவி, பாமக, இன்னும் விஜய், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கான மக்கள் நல கூட்டணி போகிற இவங்க ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முக்குளத்தூர் இனத்தை பாமக நேரடியாக எதிர்த்து வீழ்த்த முடியாது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை கையில் வச்சுக்கிட்டு அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவர்களை அரசியல் அனாதை ஆக்கி விட்டார்கள். இப்பொழுது கவுண்டர் இனம் பெரியதல்ல, வன்னியர் இனம் தான் பெரியது, கவுண்டர் இனம் பெரியதல்ல, வன்னியர் இனம் தான் பெரியது, அந்த வன்னியர் இனம் ஒரு கவுண்டரை முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் நிற்க வேண்டுமா போயா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டாங்கோடு சேர்ந்துட்டு விஜயோடு சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் சுருக்கமாக பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம்.
நம்மளை பொறுத்தவரையிலையும் உண்மை செய்தியை ஊருக்குள்ளே கம்பலப்படுத்துவதில் எப்பவுமே நம்ம தங்க போகிறதில்ல. பாமக பல திட்டங்களை எடுத்து கவுண்டரை நம்ம முதலமைச்சராக கொண்டு வர்றதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது, நாங்கள் ஒரு கூட்டணி அமைக்க போகிறோம்னு அவங்க ஒதுங்க போகிறாங்க. பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இசட்டு பிரிவு வந்து பாதுகாப்புன்னு கொடுத்து, மோடிக்கு இணையான பாதுகாப்புன்னு கொடுத்து, அவரோட அந்தரங்க விஷயத்தங்களை பூரா எடுத்து கடைசி நேரத்தில் வெளியிட்டு அவரையும் அமுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்பாங்க. அவங்க அதாவது பார்த்திபன் வடிவேலும் ஒரு படத்தில் வருவாங்கள்ல, மாலை போட்டு கிடாவட்டது மாதிரி, அந்த மாதிரி வேலைகளை பாஜக செய்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுதாரித்து கொண்டு பாஜகவை கடைசி நேரத்தில் கழட்டி விட்டு தாவேக கட்சியோடு தேமுதிக அப்படி ஒரு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே நேரத்தில் டிடிவி தினகரன் முழுக்க பாஜகனுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இல்லாமல் அவருடைய கட்சியை கையில் எடுத்து சிறப்பாக வழி நடத்தி அந்த கட்சியை மேம்படுத்தி தாவேகாவோட கூட்டணி வச்சு அவரோட அணி போகிறது நல்லது. பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு டிடிவி தினகரன் வந்து நிராகரிக்கப்பட்டால் ஓரங்கட்டப்பட்டால் இங்கே அமமுக டிடிவி தினகரன் விஜய் ஆம்சாங் மனைவி அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பாமக வந்து சந்தர்ப்பவாத சூழ்நிலையில் எந்த நிலைக்கு வேணாலும் போவாங்க, அவங்களுக்கு காசு தான் முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு பல்வேறு விஷயங்களை நம்ம வெளியிட்டு விட்டோம். லகரம் டிவி சேனலை ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.